ஓகே. பிப்ரவரி 22, 23 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து மொத்தம் வந்து 3 விஷயம் பேசியிருப்பாங்க. சரியா? அது என்னென்ன ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நமோ பாரத். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போதைக்கு இந்தியாவிலே எந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கேட்டிங்கன்னா, ஓகே வந்தே பாரத்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வந்து அந்த வந்தே பாரத்தோட ஸ்பீடெல்லாம் வந்து குறைச்சிருப்பாங்க. 2024 வந்து குறைச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இந்தியாவிலே இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னு கேட்டிங்கன்னா இந்த நமோ பாரத் தான். இதோட ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 180 km/h அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்கன்னா டெல்லியிலேருந்து மீரூட்டுக்கு எத்தனை கிலோமீட்டரும் பார்த்துக்கோங்க. டெல்லியிலேருந்து மீரூட்டுக்கு வரணும்னா 82 கிலோமீட்டர் இருக்கு. சரியா? இந்த இந்த டெல்லியிலேருந்து மீரூட்டுக்கு போறதுக்காக இப்போ வந்து புதுசா வந்து ஒரு நவபாரத் ட்ரெயினை வந்து மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட ஃபைனல் ஃபேஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்றது தான் மொதல் விஷயம். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மீரு சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி வந்து சென்னையில வந்து ஒரு மெட்ரோ இருக்கோ, டெல்லியில வந்து ஒரு மெட்ரோ இருக்கோ, அதே மாதிரி வந்து இந்த மீரூட்ல வந்து புதுசா வந்து ஒரு மெட்ரோ வந்து போட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. 23 கிலோமீட்டருக்கு வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 23 கிலோமீட்டரை வந்து ஹாஃப் அன் ஹவரா வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து போயிடும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இல்ல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி வந்து சென்னையில வந்து இந்த மெட்ரோ போட்டிருந்தாங்கன்னா அதுல வந்து மெட்ரோ ட்ரெயின் மட்டும்தான் வந்து போகும். ஓகேவா? அந்த அந்த பாதையில வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு தான் போகும். மிச்சம் இருக்க நம்ம நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து வேற பாதையில தானே போகும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த போட்டிருக்க பாதையில லைக் வந்து இந்த நமோபர ட்ரெயினும் போகும், அதே மாதிரி வந்து இந்த மெட்ரோ ட்ரெயினும் போகும். இந்த மாதிரி வந்து ஒரே ட்ராக்ல மெட்ரோ ட்ரெயினும் நார்மல் ட்ரெயினும் வந்து போற மாதிரி வந்து இந்தியாவில வந்து எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க மீரூட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். சரியா? அதுக்கடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி அங்க மீரூட்ல வந்து சில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம மோடி வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எத்தனை கோடிக்கு வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 12,930 கோடிக்கு வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா நான் பேசுனது? 3 விஷயம். நல்லா தெரியும் உங்களுக்கு. சரியா? அது பேர் என்ன? அந்த நவபாரத் ட்ரெயின்னா வந்து யார் வருவானா, ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் தான் வருவாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் அது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா வந்து இந்த மாதிரி வந்து விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 3 முக்கியமான ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்றத படிச்சிருப்போம். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஹெச்ஐஎஸ். அந்த ஹெச்ஐஎஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெச்ஐஎஸ் மிலன் அப்படின்றத படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்றத படிச்சிருப்போம். அதுக்கடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சிம்போசியம். சரியா? அதாவது இந்தியன் ஓசன் நேவல் சிம்போசியம் அப்படின்னு ஒரு சிம்போசியம் வந்து நடக்குது. இந்த 3 ஈவெண்ட்டும் ஒரே நேரத்துல நடக்குது அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? இதுல என்னத்த பத்தி பேசியிருப்பாங்க வந்து அந்த சிம்போசியம் இருக்கும் பாத்தீங்களா? அதாவது இந்தியன் ஓசன் நேவல் சிம்போசியம். அதை பத்தி வந்து இந்த நியூஸ்ல வந்து பேசியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ஐஓஎன்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியன் ஓசன் நேவல் சிம்போசியம். சரியா? லைக் வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியன் ஓசன் இருக்கும் பாத்தீங்களா? இந்தியன் ஓசன்ல இருக்க சுத்தி முத்தி இருக்க எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஒரு குரூப்பா வந்து ஃபார்ம் ஆயிருவாங்க. அதான வச்சுக்கோங்க. இந்தியன் ஓசன்ல இருக்க சுத்தி முத்தி இருக்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒன்னா சேர்ந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து அந்த இந்தியன் ஓசனை சுத்தி இருக்க செக்யூரிட்டியை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டிசாஸ்டர் ஆச்சுன்னா வந்து அந்த டிசாஸ்டர்ல இருந்து மக்களுக்கு வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கண்ட்ரீஸ்ல வந்து எப்படி எப்படிலாம் கோஆபரேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து இந்த இந்த ஐஓஎன்எஸ் இருக்கும் பாத்தீங்களா? அங்க வச்சு வந்து பேசுவாங்க. லைக் வந்து ஒரு குரூப் மாதிரி இருக்கும். அந்த குரூப்ல வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஐஓஎன்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2008 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா தான் இந்த விஷயத்த வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் ஒரு குரூப் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கணும் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து 2008 வந்து இந்தியா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கப்ப இதை வந்து இந்தியா தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதாவது 2008 2010 முடியும் வந்து இதோட சேர்மன்ஷிப் வந்து இந்தியாட்ட தான் இருந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதோட சேர்மன்ஷிப் வந்து வருஷம் இல்ல, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாறும். ஓகேவா? அதுபடி வந்து கடைசியா வந்து இதோட சேர்மன்ஷிப் வந்து ஆட்ட இருந்துச்சுன்னா தாய்லாந்துல இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து அது வந்து தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது
அதாவது அடுத்த 2 வருஷம் 2026ல இருந்து 28 முடியும். இதோட சேர்மன்ஷிப் வந்து இந்தியாவில தான் இருக்கும் அப்படின்றதை சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? நம்ம வந்து இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும்னா வந்து 25 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கும். இந்த 25 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸையும் இந்தியா தான் அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து சேர்மன்ஷிப் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் நியூஸ். வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகேவா? நான் பேசுறது புரியுது தானே? இதைத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகேவா? அடுத்து வரும் ஒரு ஸ்கீமை பத்தி சொல்லியிருப்பாங்க. இல்ல 6 வருஷம் இருக்கும், 5 வருஷம் சொல்லியிருப்பாங்க. 26 to 28ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட சேர்மன்ஷிப், அதாவது இந்த நான் சொன்னேன்ல தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து மாறி இருக்கும்னு. இதுல வந்து யார் வந்து பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து தாய்லாந்தோட சீஃப் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. எங்கேயோ இருக்குமே அவரோட பேரு. பைரோட் ஃபாங்சன் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? அவங்ககிட்ட இருந்து இந்தியாவோட சீஃப் இருப்பாங்க பாத்தீங்கன்னா தினேஷ்குமார் திருப்பதி. அவங்க கையில வந்து இந்த இதுவும் வந்திருக்கும். எங்க வச்சு இந்த கைமாத்து வந்து பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து விசாகப்பட்டினத்துல ஐஓஎன்எஸோட கான்க்ளேவ் ஒன்று நடந்திருக்கும். எத்தனை எடிஷன் பார்த்துக்கோங்க? 9th எடிஷன் வந்து நடந்திருக்கும். கான்க்ளேவ் ஆஃப் சீஃப் அப்படின்ற ஒரு இது நடந்திருக்கும். அங்க வச்சுதான் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. கடைசியா வந்து 2008ல இருந்து 2010 முடியும் இந்தியா வந்து சேர் வந்து வச்சிருந்தாங்க. 16 வருஷம் கழிச்சு வந்து மீண்டும் வந்து இந்தியா கையில வந்து இந்த சேர் வந்து வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சேர்மன்ஷிப் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பீகார். சரியா? பீகாரோட சிஎம் யாருன்னு தெரியுமில? பீகாரோட சிஎம் வந்து நிதிஷ்குமார் தான். ஓகேவா? இவர் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாரு. அப்படி என்னத்தை தான் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா பீகார்ல வந்து புதுசா வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து கொண்டு வராங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம் கிரீன் ஃபீல்டுனா என்ன, ப்ரௌன் ஃபீல்டுனா என்னன்னு. ஓகேவா? கிரீன் ஃபீல்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து கட்டுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் ஃபீல்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்க பில்டிங்கை வந்து இந்த புதுப்பிப்பாங்க பாத்தீங்களா, இதை வந்து ப்ரௌன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக். இப்போ வந்து கட்டுற ஏர்போர்ட் வந்து கிரீன் ஃபீல்ட்ல இருந்து வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து கட்டுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். எங்க வச்சு கட்டுறான்னு கேட்டீங்கன்னா வந்து பீகார்ல வந்து சரண் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சோனிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து கட்டுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து எத்தனை ஏக்கருக்கு கட்டுறாங்கன்னா 4228 ஏக்கருக்கு வந்து கட்டுறாங்க. ஓகேவா? இதுல வந்து முக்கியமா வந்து எந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஓட போகுதுன்னு கேட்டீங்கன்னா A380 அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் தான் வந்து ஓட போகுது. இது வந்து ஏர்பஸோட ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன சொல்ல விட்டேன்? இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வர எத்தனாவது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு கேட்டீங்கன்னா 24வது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். பீகார்ல இந்த ஏர்போர்ட் தான் வந்து பெருசு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்தியாலே இந்த ஏர்போர்ட் தான் வந்து 5வது பெருசு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. இந்த ஸ்கீம் பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். எப்போ படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த நவம்பர் மாசம் வந்து படிச்சிருப்போம். ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷினு. ஓகே, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின். இந்த மிஷின் வந்து எத்தனை வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா இதை தான் சொன்னேன். சரியா? நம்ம படிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா 6 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 2026 ஃபினான்ஷியல் இயர் இருந்து 2031 ஃபினான்ஷியல் இயர் முடியும். 2026 1, 27 2, 28 3, 29 4, 30 5, 31 வந்து 6க்கு தான் நம்ம படிச்சிருப்போம். இங்க வந்து 5 இயர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கானா, அதை தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகேவா? இதை நான் வச்சுக்கோங்க. 2026 ஃபினான்ஷியல் இயர் வந்து 2031 ஃபினான்ஷியல் இயர் முடியும் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இதுக்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா வந்து ஒரு எத்தனை கோடி, 25,060 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. சரியா? இந்த சென்டர்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 6 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை கோடிக்கு வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 25,060 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. எதுக்காகடா இந்த ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க வந்து அதிகமான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன். சரியா? முக்கியமா இந்த எம்எஸ்சி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எந்தெந்த எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல வந்து முக்கியமா வந்து 2 சப் ஸ்கீம் வந்து இருக்கும். என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து நிரியத் பிரதர்ஷகான் அப்படின்னு ஒரு ஸ்கீமும், அதே மாதிரி வந்து நிரியத் தீஷா அப்படின்னு ஒரு ஸ்கீமும். ஓகேவா? மொத்தம் வந்து 25,060 கோடியா. இந்த 25,060 கோடியில இந்த நிர்யாத்
புரதர்ஷகான் அதுக்கு வந்து 10,401 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து நிர்யாத் திஷாக்கு வந்து ஒரு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 10,000 போச்சுன்னா மிச்சம் ஒரு 14,600 சொச்சம் கோடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த நிர்யாத் திஷாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். வேற என்ன பார்த்துருப்போம் கேட்டிங்கன்னா, இந்த பிரதர்ஷகான் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த நிர்யாத் திஷா கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஈகோ சிஸ்டம் சப்போர்ட், லைக் வந்து லாஜிஸ்டிக், இங்கேருந்து ஒரு பொருளை வந்து கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஷிப்பிங்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சரக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா வந்து இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்லாம் வந்து தேவைப்படும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஒரு இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னா வந்து அதை வந்து எப்படி எல்லாம் பேக் பண்றது, ஒவ்வொரு நேஷனலுக்கும் ஒரு மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் வந்து மாறும், அதை எப்படிலாம் ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி நான் பினான்சியல் சப்போர்ட்லாம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்லாம் படிச்சிருப்போம். நான் இருக்கா இது ஆல்ரெடி படிச்சது, நான் இல்லைனாலும் படிச்ச மாதிரி ஏதாச்சும் இருக்கா மத்த ஆளுக்கு? நான் பேசுறது புரியுது தானே? ஓகே, இப்போ அந்த நியூஸ்குள்ள வாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் கீழே வந்து எத்தனை ஸ்கீம் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 ஸ்கீம் இருக்கும். நல்லா நான் வச்சுக்காங்க. எத்தனை சப்போர்ட் ஸ்கீம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 சப்போர்ட் ஸ்கீம் இருக்கும். இதில் வந்து 3 இதை பற்றி ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 7 மொத்தம் வந்து 11, அதில் 3 வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டானா, இப்போ வந்து அடிஷனலா வந்து ஒரு 7 ஸ்கீமை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? அது என்னென்ன ஏது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இது கீழே வந்து 2 சப் ஸ்கீம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மொத்தம் 7ல முதல் சப் ஸ்கீம்ல வந்து எத்தனை ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்கன்னா இப்ப 3 ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க. அதாவது இந்த நிர்யாத் பிரதர்ஷகான் அப்படின்றது கீழே வந்து ஒரு 3 சப் ஸ்கீம் வந்து இப்போ வந்து லான்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சப் ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங் சப்போர்ட் அப்படின்றது அதோட பேர். அது என்னடா எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங் சப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். இந்த கம்பெனி எந்த மாதிரி ஒரு கம்பெனி, லைக் வந்து ஒரு ட்ரெஸ் கம்பெனியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன், ஒரு யூஎஸ்க்கோ ஒரு யூகேக்கோ வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்றப்ப வந்து பல்கா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். அதோட விலை வந்து ஒரு 100 கோடிக்கு வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஆனா வந்து அவன் வந்து எடுத்தோடனே உனக்கு வந்து காசு கொடுத்துருவானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கேருந்து போறதுக்கே வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அது வந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட வந்து போய் சேர்றதுக்கு அங்க வந்து குவாலிட்டி செக் வந்து பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் பண்ணிட்டு அவன் எல்லாமே ஓகேவா இருந்தா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து எனக்கு வந்து அதுக்குள்ள வந்து சில பல தேவைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்காக வந்து மெட்டீரியல் எல்லாம் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஊழியர் அந்த அவங்க பேர் என்ன, ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து சேலரி வந்து கொடுக்கணும். இந்த தேவைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து நான் வந்து பேங்க்ல வந்து லோன் வாங்கிடுவேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், இதோட காசு வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு 90 நாள்லயோ, ஒரு 90 நாள்னா 3 மாசமா, ஒரு 3 மாசத்துலயோ இல்ல ஒரு 4 மாசத்துலயோ வந்து வந்துடும். அது முடியும் எனக்கு வந்து ஒரு காசு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து லோன் வந்து வாங்குவேன். பேங்க்காரன் வந்து சும்மா லோன் தருவானா? தரமாட்டாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவானா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லோன் வந்து வாங்கினேன்னா, இந்த ஸ்கீம் கீழே வந்து வாங்கினேன்னா உனக்கு வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பேன். எவ்வளவு வந்து கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா உனக்கு 7% மட்டும் தான் வந்து கொடுப்பேன். மிச்சம் 2% வந்து உனக்கு வந்து சப்மிஷன் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழே. வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, மொத்த எத்தனை கோடிக்கு சொன்னேன்? 100 கோடிக்கு சொன்னேன்னா, இந்த 100 கோடினா வந்து அதுல வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளவுன்னு பாத்துக்காங்க, 50 கோடி முடியும். புரியுதா நான் பேசுறது? இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இப்படி வச்சுக்காங்களேன், நான் வந்து 100 கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்காங்க. இப்போ வந்து என்னோட ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டீரியல் வாங்கினேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து அவசரமா வந்து காசு வந்து தேவைப்படும். நான் என்ன பண்றேன், அதிகபட்சமா வந்து பேங்க் கிட்ட வந்து நான் வந்து 50 கோடி முடிவு வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் 100 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், 90 நாளுக்குள்ள உனக்கு காசு வந்து வந்துடும், இப்போதைக்கு எனக்கு வந்து லோன் மாதிரி தா அப்படின்றே சொல்லியிருக்காங்க. 50 கோடி தானே? ஓகே, அந்த கோடியை விட்டுருங்க. அதிகபட்சம் வந்து உங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 2.5% வந்து கொடுப்பாங்க. 2.75% வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சப் ஸ்கீம். புரிஞ்சுச்சா? உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க. வழங்குச்சா? ஒரு மாதிரி சொல்லிட்டேன். ஃபேக்டரிங் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, மொத்தம் வந்து 100 கோடி இருக்கா, அதுல வந்து மொத்தமா 100 கோடியை கொடுக்க மாட்டாங்க. ஒரு 80%, ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் தான் எனக்கு மறந்து போச்சு. சரியா? ஒரு 80 கோடின்னு வச்சுக்காங்களேன். 80%னா 80 கோடி. இந்த 80 கோடிக்கு வந்து உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க. மொத்தமா உனக்கு காசு கொடுத்துட மாட்டாங்க 100 கோடி. ஃபேக்டரி இந்த ஃபேக்டரிங் சப்போர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு 80% வந்து உனக்கு வந்து லோனா வந்து தருவாங்க. அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து போடுவாங்க. எவ்வளவு வந்து தருவாங்கன்னா 2.75% வந்து கொடுப்பாங்க. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இ-காமர்ஸ் சப்போர்ட். இ-காமர்ஸ் சப்போர்ட்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்புறியா பொருளை, லைக் வந்து இ-காமர்ஸ்னா தெரியும்ல, இந்த பிளிப்கார்டு, இந்த அமேசானு, இது வழியா வந்து உனக்கு அனுப்புனேன்னா வந்து உனக்கு வந்து நான் வந்து லைக் வந்து என்ன சொல்றது, அனுப்புறதுக்கும் காசு தேவைப்படுமா, அதுக்காக வந்து நீ வந்து பேங்க்ல வந்து லோன் வந்து வாங்குவியா, அந்த மாதிரி வாங்குற லோன்ல அதிகபட்சம் பார்த்துக்காங்க 50 லட்சம் முடி வந்து நீ வந்து லோன் வாங்கினேன்னா அதுல 90% வந்து நான் வந்து கேரண்டியா வந்து கொடுத்துருவேன். அதனால வந்து பேங்க் வந்து நம்பி வந்து லோன் தருவாங்க. இவன் கட்டலைனாலும் கவர்மெண்ட் காரை வந்து நமக்கு வந்து 90% கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்பி வந்து லோன் தருவாங்க. இ-காமர்ஸ் சப்போர்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்காங்க, 90%. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து துபாயில வந்து ஒரு வேர் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் வந்து ஆகும் பாத்தீங்களா, ஒரு 100 கோடி ஆகுதுன்னா அதுல 100 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பேங்க்ல போய் லோன் கேட்டீங்கன்னா இதுக்கும் உனக்கு வந்து கேரண்டி வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கேரண்டி வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 75% வந்து கேரண்டி வந்து கொடுப்பாங்க. அப் டு எத்தனை கோடின்னு பாத்துக்காங்க, 5 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? மொதல் 3 ஸ்கீம் வந்து புரிஞ்சுச்சா? மூணாவது ஸ்கீம் பாத்துக்காங்க, ஓவர்சீஸ், அதாவது எமர்ஜிங் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அது என்னடா எமர்ஜிங் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து சில பல கண்ட்ரீஸ்லாம் இருக்கும், பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். அந்த பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய பல ரூல்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து எப்படி எப்படிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ஸ்கீம்ல வந்து சொல்லி தருவாங்க. விளங்குச்சு தானே நான் பேசுறது? ஒரு மாதிரி கண்டினியூஸாவே வர மாட்டேங்குது. மொத்தம் 7 சப் ஸ்கீம். அதுல வந்து நான் மொத்தம் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ல வந்து 2 சப் ஸ்கீம் இருக்கும். சரியா? இந்த ப்ரொதஸ்கான் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த தீஷா ஒண்ணு. மொத்தம் இந்த 2 சப் ஸ்கீம்ல வந்து எத்தனை இந்த ஸ்கீம் இருக்கு, சப்போர்ட் ஸ்கீம் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11 இருக்கும். இந்த 11ல 3 வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ 7 வந்து படிக்கிறோம் அப்படின்றதான் விஷயம். இந்த 7 வந்து 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. மொத 3 வந்து இந்த ப்ரொதஸ்கான் கீழையும், மிச்சம் இருக்க 4 வந்து இந்த தீஷா கீழையும் வந்து கொண்டு வராங்க. அந்த 3 பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். மிச்சம் இருக்க 4, இந்த தீஷா கீழே இருக்க ஒரு 4 சப்போர்ட் ஸ்கீம் இருக்கா, அதை பத்தி இப்போ பேச போறேன். இப்போ என்ன சொல்றாங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரேஸ். அது என்னடா ட்ரேஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ட்ரேட் ரெகுலேஷன் அக்ரிடிஷேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எனபிள்மெண்ட் அப்படின்றது தான் அதோட பேரு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீ வந்து ஜெர்மனிக்கே ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவானா எடுத்தோடனே வந்து வாங்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவன் கண்ட்ரிக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து அந்த பொருளை வந்து உள்ளவே எடுத்து ஜெர்மனிக்குள்ளேயே வந்து உள்ள விடுவான். அந்த சர்டிஃபிகேட் காட்டினா மட்டும்தான். இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து உனக்கு வந்து சில பல செலவுலாம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த செலவுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம் கீழே, அந்த ட்ரேஸ் கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 60ல இருந்து 75% வந்து உனக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க, ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. எது கீழேன்னு பாத்துக்கோங்க, ட்ரேஸ் கீழே. சரியா? எத்தனை பர்சன்டேஜ் முக்கியம், 60ல இருந்து 75%. அதிகபட்சம் வந்து 25 லட்சம் முடியும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோ, அதாவது ஃபெசிலிட்டேட்டிங் லாஜிஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் வேர் ஹவுசிங் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரிதான், ஒரு வேர் ஹவுஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீ வந்து வெளிநாட்டுல வந்து ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆகுதுன்னா அதுல 30%. இப்போ வந்து நான் வந்து ஒரு வேர் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதோட ரன்னிங் காஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளவு வந்து இவ்வளவு வந்து நான் செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 30% வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. வருஷம் கொடுப்பாங்கன்னா கேட்டீங்கன்னா அதிகபட்சம் வந்து 3 வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. எது கீழேன்னு பாத்துக்கோங்க, இந்த ஃப்ளோ கீழே வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லிஃப்ட். லிஃப்ட்ன்றது வந்து நீ வந்து இந்த பொருளை வந்து ஒரு இடத்துக்கு வந்து இந்த ஷிப்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஷிப்பிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பொருளை ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவையான காஸ்ட் வந்து ஷிப்பிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுல வந்து உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அது ஒரு அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா குறைஞ்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா அதுல 30,000 ரூபாய் வந்து உனக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம கவர்மெண்ட். சரியா? அதிகபட்சம் அப் டு எவ்வளவு பாத்துக்காங்க, 20 லட்சம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? இந்த இன்சைட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு பொருளை அனுப்புறேன்னா சும்மாலாம் அனுப்ப மாட்டேன். இப்போ வந்து நானே ஒரு டிஷர்ட் கம்பெனி வச்சிருக்கேன்னா எந்த ஊர்ல வந்து அதிகமா வந்து இந்த டிஷர்ட் வந்து போடுவாங்க, எந்த ஊர்ல வந்து இது காம்படிஷனே இல்ல, இந்த மாதிரி வந்து நீ ரிசர்ச் பண்ணுவியா. லைக் வந்து ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு தான் வந்து நீ வந்து எக்ஸ்போர்ட்டே வந்து பண்ணுவ. இந்த ரிசர்ச் பண்றதுக்கு வந்து சில பல காசு வந்து ஆகும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஏதாச்சும் காசு ஆச்சுன்னா அதுல வந்து 50% காசை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து கொடுத்துருவாங்க. இதோட பேர் பாத்துக்கோங்க இன்சைட் அப்படின்றத இதோட பேரு. விளங்குச்சா நான் பேசுனது, இல்ல புரியலையா?
மற்ற ஆளுக்குலாம் புரிஞ்சிச்சு தானே மற்ற ஆளுக்குலாம்? ஓகே 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 ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. 5வது நியூஸ் சரியா? இப்போ வந்து இந்த இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட் வந்து நடக்குதா? அந்த இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட்ல வச்சு வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க, அன்வீல் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து அன்வீல் பண்ணியிருப்பாங்க வந்து நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து அன்வீல் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயனோட பேர் பார்த்துக்கோங்க, மானவ் அப்படின்றது தான் அதோட பேர். அது எந்த மாணவம் கேட்டீங்கன்னா வந்து எம் ஃபார் மாரல். ஒரு ஏஐ இருக்குன்னா அந்த ஏஐ வந்து எத்திக்கலா தான் யூஸ் பண்ணணும். ஏ ஃபார் என்ன பார்த்துக்கோங்க, அக்கௌண்டபிள்னு சொல்லுவாங்க. லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ இருக்குன்னா வந்து இது ஒரு 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 மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டுக்க. இந்த ஏஐ வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும், அப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுக்க. அந்த ரூல்ஸ் வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணிக்க. அதுதான் வந்து அக்கௌண்டபிள்னு சொல்லுவாங்க. என் ஃபார் என்னன்னு பாத்துக்கோங்க, நேஷனல் இந்த சாவரிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்படி சொல்றது, நம்மளோட டேட்டா இருக்குன்னா அது வந்து நம்ம ஊருக்குள்ளதான் இருக்கணும், வெளியூர்லாம் வந்து போயிடக்கூடாது சரியா? அதாவது இந்தியாவோட டேட்டா வந்து இந்தியாவுக்குள்ளதான் இருக்கணும், அது வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிடக்கூடாது. அதுதான் வந்து நேஷனல் சாவரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏன்னா என்னன்னு பாத்துக்கோங்க, ஆக்சசபிள்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும். இந்த பெரிய ஆள் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி, நம்ம சின்ன ஆள்லாம் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஏஐ இருக்குன்னா அது வந்து எவ்ரி ஒனுக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஏ சரியா? அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து வி என்னன்னு கேட்டீங்கன்னா வேலிட் சரியா? எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஏஐ இருக்குன்னா வந்து அது கண்டிப்பா வந்து லீகலா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெரிஃபையா இருக்கணும். அப்படின்றதுக்காக ஒரு 5 இது ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, மாரல், அக்கௌண்டபிள், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் சாவரிங், ஏ ஃபார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சசபிள், வி ஃபார் வேலிட் சரியா? ஒரு விஷயம் வந்து அன்வீல் பண்றாங்க. அந்த விஷயனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மானவ் மிஷின் அப்படின்றத அந்த விஷயனோட பேரு. எதுக்காக இந்த விஷயம் வந்து கொண்டு வராங்கன்னா, ஒரு ஏஐ இருக்குன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏஐ கீழே அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? எங்க வச்சு கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட் அப்படின்னு ஒரு சமிட் வந்து இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு சரியா? அங்க வச்சுதான் வந்து மோடி வந்து அன்வீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சிச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வாரி எனர்ஜிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட ஒரு சப்சிடி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வாரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னா, இதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். நம்ம மேலாப்ல மட்டும் சொல்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு வீட்டுல வேணா ஒரு ஒரு இடத்துல வந்து சோலார் பேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சோலார் பேனலோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சூரியன்ட்டு வந்து லைக் வந்து ஒளியை வந்து வாங்கி அதை வந்து எலக்ட்ரிசிட்டியா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? சூரிய ஒளி என்ன இருக்கும், ஒரு காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி முடி இருக்குமா, அதுல வந்து ஒரு 10 யூனிட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எங்க வீட்லயே போட்டிருக்காங்கன்னா வந்து இந்த 10 யூனிட் வந்து நாங்க வந்து ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிட மாட்டோம். ஒரு 6 யூனிட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். மிச்சம் ஒரு 4 யூனிட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த 4 யூனிட் வந்து எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு இதுல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்த்திருப்போம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வாரி எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த வாரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க பாத்துக்காங்க, ஆந்திரால அனக்காப்பள்ளி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த இடத்துல ராம்பிலி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்துக்காங்க 16 ஜிகாவாட் அப்படின்றது சொல்ல தெரியணும். 1 ஹவருக்கு எத்தனை ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 16 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த மாதிரின்னு பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? இதுக்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா 8175 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து வர்றதுக்கு வந்து இன்பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யார் இந்த விஷயத்தை வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆந்திரா பிரதேஷ் ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதோட சேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சிஎம் சந்திரபாபு நாயுடு. அவங்க தான் வந்து அதோட சேரு. அவங்க தான் வந்து இந்த இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், லைக் வந்து அதை வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. விளங்குச்சு தானே? எத்தனை ஜிகாவாட்ன்றது முக்கியம். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஓகேவா?
இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கடந்த 13 வருஷமா நல்லா வச்சுக்கோங்க. கடந்த 13 வருஷமா இந்த ரெவன்யூ இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையோட ரெவன்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து அவன் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கான். ப்ராஃபிட் இதெல்லாம் இல்ல, ப்ராஃபிட் செலவு இதெல்லாம் இல்ல. மொத்தமா அவன் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது வருமானம்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து அதிகமா வந்து யார் வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து யார் வந்து அதிகமா வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கடந்த 13 வருஷமா வந்து இதுல வந்து யார் டாப்ல இருப்பாங்கன்னா வந்து இந்த கம்பெனிஸ்ல வால்மார்ட் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. இப்போ வந்து வால்மார்ட்டை வந்து ஒருத்தவங்க வந்து ஓவர்டேக் வந்து பண்றாங்க. யார் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இல்ல, அமேசான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஓவர்டேக் வந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து அமேசானோட இந்த வருஷம் ரெவன்யூ, அதாவது இந்த 2025 இருக்கும் பாத்தீங்களா, அதோட ரெவன்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $716. அதே இது வால்மார்ட்டோட ரெவன்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $713. கடந்த 13 வருஷமா இவன் தான் டாப்ல இருந்தாங்க. இப்ப 2025 வந்து யார் டாப்ல வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அமேசான் தான் வந்து வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அவனோட வந்து ஒரு 3 பில்லியன் வந்து இவன் வந்து அதிகமா வந்து இந்த ரெவன்யூ வந்து ஈட் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இவன் இருக்கான் பாத்தீங்கன்னா வால்மார்ட், அவன் முழுக்க முழுக்க வந்து இந்த ரீட்டைல் சேல்லாம் தெரியும் பாத்தீங்களா, இந்த ரீட்டைல் வியாபாரம் வந்து பண்ணுவாங்க. அதே இது அமேசான் யாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைன் வியாபாரம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இவங்களோட 2 கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மார்க்கெட் கேபிட்டல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து எஸ்பிஐ அப்படின்ற ஒரு கம்பெனி, எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குன்னா அதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்பிஐக்குன்னு ஒரு ஷேர் இருக்கும். அந்த ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எஸ்பிஐ வந்து ஒரு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஒரு ஷேர் வந்து 10 ரூபான்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து எஸ்பிஐயோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மொத்தம் ஒரு ஷேர் வந்து 10 ரூபா, மொத்தம் அவன்கிட்ட எத்தனை ஷேர் இருக்கு, 100 ஷேர் இருக்கு. அப்போ வந்து மொத்தம் வந்து மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 1000 ரூபா அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்ப இந்த 2 கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அமேசானோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2.2 ட்ரில்லியன். அதே இது வால்மார்ட்டோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 ட்ரில்லியன். ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் கம்பெனி இது வரைக்கும் 1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் வந்து அடைஞ்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து வால்மார்ட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். அதையும் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா பிளிப்கார்ட் இருப்பான் பாத்தீங்களா, பிளிப்கார்ட்டோட 85% ஷேர் வந்து யார் வந்து வச்சிருக்காங்கன்னா இந்த வால்மார்ட் தான் வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சு தானே? பிளிப்கார்ட்டோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு கேட்டீங்கன்னா வால்மார்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே ஓகே அதுக்கடுத்து வந்து ஒரு 3 விஷயம். என்பிசி வந்து ஒரு 3 விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து எஸ்டன் மாதிரி இந்த மாதிரி வந்து இந்தியா ஏ இம்பல்ஸ் சமிட் வந்து நடக்குதா நியூ டெல்லியில. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யூபிஐ ஒன் வேர்ல்டு வாலெட்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், யூபிஐ ஒன் வேர்ல்டு வாலெட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா யூபிஐ ஒன் வேர்ல்டு வாலெட்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே நம்ம ஈஸியா வந்து இந்த யூபிஐ வந்து யூஸ் பண்ணிடுவோம். இந்த யூபிஐ யூஸ் பண்றதுக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பா வந்து இந்தியன் ஃபோன் நம்பர் வந்து தேவைப்படுமா. அது இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனா வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவோட ஃபோன் நம்பர் வந்து இருக்காது. ஓகேவா? அதனால வந்து அவனால வந்து இந்த யூபிஐ எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக தான் வந்து இந்த யூபிஐ ஒன் வேர்ல்டு வேலட் அப்படின்ற ஒரு வேலட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து முக்கியமா இந்த டெல்லி ஏர்போர்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த என்பிசியோட ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தோட பேர் பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம் பார்த்து சொல்றேன். எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதே மாதிரி வந்து என்பிசியோட பெவிலியன் ஒன்று இருக்கும். எங்க இருக்கும்னா பாரத் மண்டபத்துல இருக்கும். அங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதாரணத்துக்கு வந்து எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜெர்மனில இருந்து இந்தியாவுக்கு வந்து வர்றாரு. வர்றப்ப வந்து இந்த மாதிரி டெல்லியில இறங்கிட்டாருன்னா அங்கேயே ஒரு கவுண்டர் இருக்கும். என்ன கவுண்டர் இருக்குமா வந்து யூபிஐ ஒன் வேர்ல்ட் கவுண்டர் அப்படின்னு ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரை வந்து யார் வந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னா நம்ம என்பிசிஐ தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து யூபிஐ ஒன் வேர்ல்ட் வாலெட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களே வந்து ஒரு டெம்பரரியா ஒரு வாலெட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த வாலெட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த எச் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவர் கையில இருக்க கிரெடிட் கார்டிலோ இல்லைன்னா வந்து வேற என்ன இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுலயோ அதுல வந்து காசு வந்து வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதை வந்து அந்த வாலெட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணிடுவாரு. மீன்ஸ் என்ன சொல்லிடுவானா கன்வெர்ட் வந்து பண்ணி வந்து வச்சுக்கிறாரு. பக்கத்துல வந்து ஏதோ ஒரு டீக்கெட்ல வந்து டீயை குடிச்சிட்டாருன்னா அவர் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பே பண்றாங்களோ அதே மாதிரி வந்து அவர் வந்து இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யறது? நான் பேசுறது யாருக்காச்சும் புரியலன்னா புரியல அப்படின்னு சொல்லிருங்க.
ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி இந்த விஷயம் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியா ஏஐ பல்ஸ் சமிட் வந்து நடக்குதா, இதுக்கு என்ன பண்றாங்க ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க பாத்தீங்களா, அதனால வந்து இதோட இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எத்தனை கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா இன்னும் ஒரு 40 கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஃப்ஐஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அது என்னடா எஃப்ஐஎம்ஐன்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் மாடல் ஃபார் ஃபினான்ஸ் மாடல் ஃபார் இந்தியா அப்படின்றது தான் இதோட விஷயம், இதோட ஃபுல் ஃபார்ம். இது என்ன வேலை பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் மாதிரி. இப்போ வந்து நானே வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த டிக்கெட்ல போய் டீயை குடிச்சிட்டாரு அவரு, இந்த இட்ஸ் டீயை குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து 10 ரூபா அனுப்புறாரு. இந்த 10 ரூபான்றது வந்து போகாம விட்டுருச்சு, சரியா? அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து யாரை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியாதா, அதுக்காக வந்து கொண்டு வந்ததுதான் வந்து ஒரு ஏஐ சாட்பாட் மாதிரி, சரியா? நீ வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பணத்தை அனுப்புறதுலையோ வேற எந்த யூபிஐ யூஸ் பண்றியோ ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து இந்த ஏஐ சாட்பாட்டை வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதோட பேர் பார்த்துக்கங்க, ஃபினான்ஸ் மாடல் ஃபார் இந்தியா அப்படின்றதான் அதோட பேர். இதையும் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி, சரியா? இந்த மாதிரி வந்து ஏஐட்ட வந்து நீ வந்து சாட் பண்ணிக்கலாம். சாட் பண்ணிட்டு நீ வந்து ஏதாச்சும் கேட்டீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து டின்னருக்கு வந்து இந்த மாதிரி வந்து 2 தோசை 4 இட்லி வந்து வேணும் அப்படின்றது கேட்டீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவேன், ஸ்விக்கி ஓப்பன் பண்ணணும், ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஆர்டர் வந்து பண்றோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த ஏ அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பான், சரியா? அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 2 இட்லி வேணும் அப்படின்றது மட்டும் சொன்னா போதும். அவனே வந்து டைரக்டா கேட்பான், ஜொமேட்டோல வேணுமா இல்ல ஸ்விக்கியில வேணுமா அப்படின்றது மட்டும் கேட்பான். நீ எதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டேன்னா அவனே வந்து இந்த மாதிரி வந்து 2 இட்லியை வந்து ஆர்டர் பண்ணி அவனே வந்து பே வந்து பண்ணிக்கிடுவான். ஓகேவா? நீ எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவையில்ல. இதுக்காக ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றது அதோட பேரு. இது யார் யார் சேர்ந்து வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க வந்து ரேசர் பையும் என்பிசியும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் 3 விஷயம் வழங்கிச்சுதானே மற்ற ஆளுக்கெல்லாம். ஓகே ஓகே, அதுக்கடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த என்பிஎஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அது என்னடா என்பிஎஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி நான் ரொம்ப சொல்லணும்னு விரும்பல, ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்போம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், கவர்மெண்ட்டும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மாசம் மாசம் வந்து உன்னோட சேலரில இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு நீ ரிட்டையர் ஆக பத்தியா, ரிட்டையர் ஆன பிறகு வந்து அந்த அமௌண்ட் வந்து உனக்கு வந்து பென்ஷன் வழியா வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து என்பிஎஸ், சரியா? இல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து இந்த என்பிஎஸ் பிடிக்கிற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் வந்து உன்னால வந்து ஈஸியா வந்து வித்ரா வந்து பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 30 வயசுல நீ வேலைக்கு போற, ஒரு 25 வயசுல வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வயசு முடிய வேலை வந்து பார்த்துட்ட. திடீர்னு வந்து உனக்கு வந்து ஒரு அடிப்படை செலவு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்பிஎஸ்ல வந்து ஒரு ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னா இந்த 2 லட்ச ரூபா நீ வித்ரா பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உன்னால வந்து ஃபுல்லா வந்து வித்ரா பண்ண முடியாது. 2 லட்சம் வேணா, ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா வந்து வித்ட்ரால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு பார்ஷியலா வந்து பண்ணலாம். ஆனா வந்து அதுலயும் வந்து பல ரூல்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி மெடிக்கலா இருக்கணும், அதே மாதிரி வந்து மேரேஜ், எஜுகேஷனு, இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் வந்து உன்னால வந்து வித்ரா வந்து பண்ண முடியும். அதுவுமே வந்து உன்னால வந்து ஃபுல்லா வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடிப்படைக்காக வந்து வித்ரா பண்ற பாத்தியா, பார்ஷியலாவோ ஏதோ வந்து வித்ரா பண்ற, அதுவும் அதிகபட்சம் வந்து எத்தனை வாட்டி வந்து பண்ண முடியும்னா 4 வாட்டி தான் பண்ண முடியும், சரியா? இதுக்காக இப்ப என்ன பண்றாங்க, புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் தான் இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து புதுசா வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, ஸ்வாஸ்தியா அப்படின்றது தான் அதோட பேரு. ஓகேவா? இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நீ வந்து எத்தனை வாட்டி வேணா வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா வந்து எவ்வளவு லிமிட்னு பாத்துக்காங்க, உன்னோட மொத்த நீ வந்து ஒரு 20 லட்ச ரூபா வந்து இப்போதைக்கு வச்சிருந்தீங்கன்னா அப் டு 25%, சரியா? அதாவது 5 லட்சம் முடியும் வந்து நீ வந்து எத்தனை வாட்டி வேணா வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். எந்த ஸ்கீமுக்குல பார்த்துக்காங்க, ஸ்வாஸ்தியா பென்ஷன் ஸ்கீமுக்குல. ஓகேவா? இது யார் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு வந்து உனக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏதாவது வந்து அவசரமா மெடிக்கல் இந்த மாதிரி உயிர் போற சூழ்நிலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா நீ வந்து 70% முடியும் வந்து நீ வந்து இது கீழே வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 20 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து 14 லட்சம் முடியும் வந்து நீ வந்து வித்ரா பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் வந்து நீ வந்து 70% வித்ரா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த சுவாஸ்தியா பென்ஷன் ஸ்கீமு மிச்சம் இருக்க ஒரு 6 லட்சம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 6 லட்சம் வந்து நார்மல் என்பிஎஸ். சரியா, நீ வந்து என்பிஎஸ் வந்து யூஸ் பண்ண பாத்தியா, அந்த என்பிஎஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே நான் பேசுனது? ஓகே. இப்போதைக்கு வந்து இது சாண்ட் பாக்ஸ் ஃபேஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி தான் இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, வேற எதுவும் இதில் இருக்காது. இதுக்கு யார் டிஜிட்டல் பார்ட்னர்னு கேட்டிங்கன்னா கேஃபின் டெக்னாலஜி தான் வந்து இதுக்கு வந்து டிஜிட்டல் பார்ட்னர். ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. சரியா, ஆக்சுவலாக வந்து இந்த கம்பெனி வந்து எப்போ வந்து உருவாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா 2016 வந்து உருவாயிருக்கும். ஆனா வந்து 2024 என்ன இருக்கும்னா வந்து இந்த ஸ்லைஸ் ஃபின்டெக் கம்பெனியும் அதே மாதிரி வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் பேங்க் இருக்கும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா குவாஹாத்தியில இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா வந்து ஆயிருப்பாங்க. எப்போ வந்து இவங்க இந்த ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து உருவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 2024 வந்து உருவாயிருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு ஃபின்டெக் கம்பெனி வந்து எப்போ உருவாச்சு, 2015 வந்து உருவாச்சா. அப்ப உருவாகிறப்ப அதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜன் பாஜாஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்கதான் ஃபவுண்டரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து அவங்கள வந்து எம்டிஎன்சிஓ வந்து போடுறாங்க அப்படின்றதான் விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து யாரு இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா சதீஷ்குமார் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு இப்ப யார் வர்றாங்க கேட்டீங்கன்னா ராஜன் பஜாஜ். என்ன சொன்னேன் முன்னாடி, வேற சொல்லிட்டேனோ, ராஜன் பஜாஜ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எம்டிஎன்சிஓ வந்து யார் வராங்க கேட்டீங்கன்னா ராஜன் பஜாஜ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே? ஓகே, வேற எதுவும் அதுல இருக்குது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து உங்க வீட்டுக்கு வந்து சோலாரே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோலார் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். சரியா, இதுக்கு வந்து நீங்க வந்து லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட இருந்து லோன் எடுப்பீங்கன்னா எஸ்பிஐ இருந்து எடுக்கிறீங்க. ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்பிஐக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. அவன் கொடுக்குற லோன்ல ஒரு 7.5% வந்து இந்த கிரீன் லோன், அதாவது இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்காகவே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துக்காங்க, மொத்தம் கொடுக்குற லோன்ல 7.5% வந்து கிரீன் லோனாவே தரணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து எஸ்பிஐ வந்து வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ற, எஸ்பிஐ போய் வந்து காசு வந்து கேட்குற, இந்த பார்ப்பா நான் வந்து ஒரு சோலார் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து காசு தேவைப்படுது, அதுக்கு வந்து லோன் தா அப்படின்றது கேட்குற எஸ்பிஐ. ஆனா வந்து இந்த எஸ்பிஐக்கே காசு வந்து வேணும் பாத்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 2016, நல்லா வச்சுக்கோங்க, 2014 இந்த எஸ்பிஐ வந்து நம்ம வேர்ல்டு பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து காசு வந்து வாங்கியிருப்பாங்க. எவ்வளவு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா $500 மில்லியன் வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக வந்து வாங்கியிருப்பாங்கன்னா வந்து இந்தியால இந்த ரூஃப்டாப் சோலார் வந்து அதிகப்படுத்தணும், இந்தியால இந்த சோலாரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் மாதிரி, லைக் வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க, கிரிட் கனெக்டர் ரூஃப்டாப் சோலார் போட்டோவோல்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு 500 பில்லியன் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து இந்த சோலார் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த 500 பில்லியன் வந்து 500 மில்லியன். சரியா, 500 மில்லியன் வந்து வாங்கியிருப்பாங்க. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆச்சா. இந்த 10 வருஷத்துல அதுல ஒரு காசை வந்து வாங்கிட்டா கண்டிப்பா ரீபே பண்ணணுமா, இந்த 500 மில்லியன்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எஸ்பிஐ வந்து ஆல்ரெடி வந்து ரீபே பண்ணிருப்பாங்க. மிச்சம் இருக்க அமௌண்ட் வந்து ரீபே பண்ணணும்ல, அந்த ரீபே பண்றதுக்காக இப்போ வந்து புதுசா வந்து ஒரு லோன் வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்காங்க, சிட்டி பேங்க் தானே. சிட்டி பேங்க்ல இருந்து வாங்குறாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி வந்து ரீபே பண்றதுக்காக எஸ்பிஐ வந்து ஒருத்தவங்க வந்து லோன் வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா சிட்டி பேங்க்ல இருந்து வாங்குறாங்க. இப்ப இந்த சிட்டி பேங்க் என்ன சொல்றாங்கன்னா வந்து, என் எஸ்பிஐ இந்த மாதிரி லோன் வந்து வாங்குற, அதுவும் இத்தனை மில்லியன் வந்து வாங்குற, நீ ரீபே பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வருமா. அதுக்காக என்ன பண்றாங்க, வேர்ல்டு பேங்க்ல ஒரு ஆம் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஆம் பத்தி படிச்சிருப்போம். ஓகேவா, அதுல ஒரு ஆம் தான் வந்து இந்த மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஆமு. 5 ஆமா 6 ஆமா, அடிக்கடி குழப்புது. 5 தானே, சரி அது அப்புறம் பாத்துக்கோங்க. 5 தானா, ஓகே. அதுல ஒரு ஆம் தான் வந்து இந்த மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஆம். அவன் என்ன பண்ணிருக்கானா, இந்த சிட்டி பேங்க் சொல்றாங்க, நான் வந்து உனக்கு கேரண்டி வந்து கொடுக்குறேன். எத்தனை மில்லியனுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறான்னா 197 மில்லியனுக்கு வந்து கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. நீ நம்பி எஸ்பிஐக்கு வந்து லோன் கொடு, அவன் கட்டலைன்னா ஒரு 197 மில்லியன் வந்து நானே வந்து உனக்கு கொடுக்குறேன்
அப்படி சொல்லி வந்து ஒருத்தவங்க வந்து கேரண்டி வந்து தராங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அப்படின்றது அதோட பேர். ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து 2014 வந்து எஸ்பிஐ வந்து லோன் வாங்கியிருப்பானா இந்த ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்டுக்காக. அந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து எவ்வளவு ரூஃப் டாப் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1004 மெகாவாட்டுக்கு வந்து ரூஃப் டாப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவோட நெட் ஜீரோ எமிஷன் வந்து எப்போ கேட்டீங்கன்னா 2070 வந்து கொண்டு வந்துடணும். அதுக்கு வந்து நாம வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து 160 இருந்து 300 பில்லியன் முடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே நான் பேசுனது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் நியூஸ். சரியா? ஒன்றும் இல்லை, இந்தியன் ஆர்மிக்குள்ள வந்து ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, பிளாசிங் ஸ்கைஸ் பிரைகேட் அப்படின்ற ஒரு ஒரு படைப்பிரிவு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து டெஸ்டிங் வந்து பண்றாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, ராஜஸ்தான்ல போக்ரான் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வச்சு தான் வந்து ஒரு டெஸ்டிங் வந்து பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டெர்லா 10 அப்படின்றது அதோட பேரு. இது வந்து ஒரு மிசைல் மாதிரி. சரியா? சர்ஃபேஸ்ல இருந்து ஏருக்கு போற ஒரு மிசைல். சரியா? இந்த மிசைல் வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஸ்டெல்லா 10 வெரி ஸ்டார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து எவ்வளவு ரேஞ்சு போய் வந்து தாக்குன்னு கேட்டீங்கன்னா 6ல இருந்து 10 கிலோமீட்டருக்கு வந்து அப்ராக்சிமேட்டா வந்து போகும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து ரெகுலரா படிக்கிறது. இந்த மாதிரி வந்து வின்டர் ஒலிம்பிக் வந்து நடக்குதுன்னு சொன்னேன்னா, அதாவது இந்த மாதிரி வந்து இத்தாலியில வந்து வின்டர் ஒலிம்பிக் வந்து நடந்திருக்கும். அதுல வந்து ஒரு டோர்னமெண்ட் தான் வந்து இந்த ஐஸ் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ் ஹாக்கில வந்து இப்ப வந்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கனடா வந்து தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஐஸ் ஹாக்கில யூஎஸ் வந்து இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. ஐ மீன்ஸ் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட வந்து 46 வருஷம் முடிந்து ஜெயிச்சதே இல்லை. கடைசியா வந்து 1980ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 1980 தானே? 1980ல மிராக்கல் ஆன் ஐஸ் அப்படின்னு ஒண்ணும் எப்படி வந்து இந்த வாட்டி வந்து இந்த மிலானோ அப்படின்ற ஒரு பேர்ல நடக்குதோ அதே மாதிரி வந்து 1980ல வந்து இந்த வின்டர் ஒலிம்பிக் வந்து மிராக்கல் ஆன் ஐஸ் ஐஸ் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நடந்திருக்கும். அதுலதான் கடைசியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஐஸ் ஹாக்கில வந்து யூஎஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. அதாவது மென்ஸ் டீம் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும் வந்து எப்படி வந்து மென்ஸ் வந்து இந்த வாட்டி யூஎஸ் ஜெயிச்சிருப்பானோ அதே மாதிரி உமன்ஸ்ல யார் ஜெயிச்சிருப்பானோ அவனும் யூஎஸ் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அங்கேயும் யாரை டிஃபைட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா கனடாவை தான் டிஃபைட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து கேப்ட் பிளேயர். சரியா? அது என்ன கேப்ட் பிளேயர்னா வந்து நீங்க வந்து இப்போ வந்து கிரிக்கெட் பாக்குறீங்க. சரியா? இந்த கிரிக்கெட்ல இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த விளையாடுறதுல வந்து அதிகமா வந்து யார் வந்து மேட்ச் எப்படி சொல்றது புரியும் நினைக்கிறேன். லைக் வந்து கேப்டன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து ஒரு மேட்ச் வந்து நீ வந்து விளையாண்டீங்கன்னா உன்னோட கேப் கணக்கு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து நீ வந்து இந்தியா வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்து விளையாண்ட அப்படின்றது கணக்கு. அதே மாதிரி வந்து இந்த உமன்ஸ் கிரிக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, உமன்ஸ்ல இந்தியா சார்பா வந்து யார் வந்து இந்தியாவுக்காக வந்து அதிக மேட்ச் வந்து விளையாண்டான்னு கேட்டீங்கன்னா இந்த ஹர்மன் பிரீத் கார் இந்தியாவோட கேப்டன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்தியா சார்பா வந்து அதிகமா வந்து விளையாண்டுருப்பாங்க. இப்போ வந்து இதுதான் நியூஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது இப்ப என்ன சொல்றாங்க வந்து எப்படி வந்து இந்தியா சார்பா வந்து இவங்க வந்து அதிகமா வந்து விளையாண்டுருக்காங்களோ அதே மாதிரி மொத்த நேஷன்ல இருக்க எல்லா நேஷன்லயும் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்ல யார் வந்து அதிக மேட்ச் வந்து அவங்களோட கண்ட்ரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஹர்மன் பிரீத் கார் தான் வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனை மேட்ச் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா 356 மேட்ச் வந்து இவங்க வந்து இந்தியாக்காக வந்து விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் இப்போதைக்கு யாருமே வந்து இந்த ரெக்கார்டு வந்து வச்சிருக்கல. ஆல்ரெடி இந்த ரெக்கார்டு வந்து யார் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா நியூசிலாந்துல சுசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து 355 மேட்ச் வந்து ரெக்கார்டு வந்து வச்சிருப்பாங்க. அவங்களோட ரெக்கார்டை வந்து இப்போ வந்து நம்ம ஹர்மன் பிரீத் கார் வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இது வந்து உமன்ஸ். மென்ஸ்ல வந்து யார் இந்த ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 664 மேட்ச் வந்து இந்தியா சார்பா வந்து இவங்க வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இந்த 355ன்னு சொன்னேன்னா அதாவது 356ன்னு சொன்னேன்னா இதுல வந்து எத்தனை டெஸ்ட்னு கேட்டீங்கன்னா 6 டெஸ்ட், 161 ஓடிஐ, 189 T20 மேட்ச். விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் கேட்டிருக்காங்க. ஓகே, கேக்குதா? ஓகே, இந்த நியூஸ் 15ஆம் நியூஸ் தானே?
ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிலிம் அவார்ட் சரியா? இது எங்க நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ். ஓகேவா? ஆக்சுவலா வந்து அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இஇ பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அவார்டு அப்படின்றது தான் அதோட பேர் சரியா? இது வந்து ஒரு ஃபிலிம் அவார்டு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எங்க வச்சு இந்த அவார்டு வந்து நடக்கும்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல வச்சு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 79 எடிஷன். இந்த எடிஷன்ல வந்து எந்த படம் வந்து நல்ல படம், யார் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. ஆலன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஆலியா பட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இதுல வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா? பிரசன்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆலியா பட் வந்து யாருக்கு வந்து பிரசன்ட் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த பிலிமோட பேர் பார்த்துக்கோங்க. சென்டிமெண்டல் வேல்யூ அப்படின்ற ஒரு பிலிம் இருக்கும் சரியா? அதாவது பெஸ்ட் ஃபிலிம் நாட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில சென்டிமெண்டல் வேல்யூ அப்படின்ற ஒரு ஃபிலிம் வந்து வாங்கியிருக்கும். அந்த ஃபிலிமுக்கு வந்து நம்ம ஆலியா பட் வந்து பிரசன்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஒரு ஃபிலிம் இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க பூம் அப்படின்றது அதோட பேர் சரியா? இந்த ஃபிலிம் வந்து எந்த கேட்டகரியில வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்கும்னா பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபிலிம் அவார்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்கும். இது மாதிரி வந்து இந்தியாவோட ஃபிலிம் வந்து இது வரைக்கும் அவார்டே வந்து வாங்கினது இல்லை. இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல யார் நல்லா நடிச்சது, பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் லீடிங் ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அதிகமா வந்து யார் வந்து அவார்டு வந்து வாங்கியிருப்பானா வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 அவார்டு வந்து வாங்கியிருக்கு சரியா? மொத்தம் வந்து 14 இதுல நாமினேட் ஆகி 6 அவார்டு வந்து வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கும், பெஸ்ட் டைரக்டரு, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவு, பெஸ்ட் சினிமோகிராஃபி, பெஸ்ட் எடிட்டரு, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டரு அப்படின்ற ஒரு 6 கேட்டகரியில வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லா படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அடுத்து போலாம் தானே. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மைக்ரோசாஃப்ட் இருப்போம் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் வந்து இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். இந்த மாதிரி 2030 எப்பக்குள்ளன்னு பாத்துக்கோங்க. 2030 வந்து இந்தியாவில இருக்க ஒரு 20 லட்சம் டீச்சர்ஸ் சரியா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு 20 லட்சம் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏஐனா என்ன, ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்கில் வந்து நாங்க வந்து சொல்லி தருவோம். எப்பக்குள்ளன்னு பாத்துக்கோங்க. 2030 வந்து பண்ணுவோம் அப்படின்றத வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்து இப்போ வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியால ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். அந்த இனிஷியேட்டிவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எலிவேட் ஃபார் எஜுகேட்டர்ஸ் அப்படின்றது தான் இதோட இனிஷியேட்டிவோட வேலை. ஓகேவா? அதாவது பேரு. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா 2030 கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் ஸ்கூலுக்கு கீழே இருக்க ஒரு 20 லட்சம் டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்க வந்து ஏஐ பத்தி நான் வந்து சொல்ல போறோம். ஏஐயோட ஸ்கில்ல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி, அவங்களுக்கு வந்து வளர்க்குற மாதிரி வந்து சில பல விஷயங்கள் வந்து பண்ண போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்கூல்ல வந்து சொல்லி தர ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா சிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் வந்து டெல்லியில வந்து இருக்கும். ஓகேவா? டெல்லியில மட்டும் இது வரைக்கும் எத்தனை சிஎம் ஸ்ரீ ஸ்கூல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75 ஸ்கூல் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு டெல்லியில இருக்க 75 சிஎம் ஸ்ரீ ஸ்கூலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேஷனல் வீடை வந்து நாங்க வந்து கவர் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் டீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குது தானே? அடுத்து போலாம் தானே. ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கங்க. பிஓபின்னு சொல்லுவாங்க. போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இந்த காசா பிரச்சனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த காசால அந்த காசா வந்து திருப்பி வந்து ரீபில்ட் வந்து பண்ணணும். அவங்களுக்கு தேவையான பீஸை வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அழிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அவங்கள வந்து திருப்பி வந்து ரீபில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த குரூப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற அந்த குரூப்போட பேரு. யார் இந்த குரூப்பை வந்து உருவாக்கி இருப்பான்னு கேட்டீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, டொனால்டு ட்ரம்ப். அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஜனவரி மாசம் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. இது கீழே என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி வந்து காசா வந்து ரீபில்ட் பண்றதுக்கு ஒரு 10 பில்லியன் வந்து தரோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த குரூப்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதாவது ஃபுல் மெம்பர்ஸ் வந்து எத்தனை இருப்பாங்க கேட்டீங்கன்னா 27 கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. இந்த 27 கண்ட்ரிஸும் இந்த ஃபுல் மெம்பரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணணும். எத்தனை பில்லியன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா வந்து 1 பில்லியன் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா
இந்த குரூப்ல வந்து இந்தியா வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படி இணைஞ்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்சர்வர் ஸ்டேட்டா தான் வந்து இணைஞ்சிருக்காங்க, ஃபுல் மெம்பரா வந்து இணையல அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து போர்ட் ஆஃப் பீஸ் ஃபார் காசா அப்படின்ற ஒரு குரூப்ல அப்சர்வரா வந்து இப்போ வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து நடக்குதா, அதாவது நியூ டெல்லியில வச்சு நடக்குதா, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பிரின்சிபல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் படிச்சிருப்போம் நம்ம. எதுக்காக இந்த பிரின்சிபல் வந்து கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஏஐ இருக்குன்னா வந்து அந்த ஏஐ வந்து எப்படி வந்து யூஸ் பண்றது, லைக் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும், அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷன்ல ஆல்ரெடி எத்தனை கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 88 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து நடக்குதா, அதுல வந்து 89 வந்து ஒருத்தவங்க வந்து சைன் பண்றாங்க. யார் சைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. பங்களாதேஷ் தான் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவாண்ணா? வேற எதுவும் இதுல இருக்காது. மிச்சம் எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். ஆல்ரெடி 88 பேர் வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டெல்லி டிக்ளரேஷனை 89 வந்து பங்களாதேஷ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? ஓகே, இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து ஜிடிபி, அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 3 விஷயம் இருக்கும். சரியா? ஐஐபி, அதோட பேசியர் எல்லாம் வந்து மாத்திருப்பாங்க. இந்த மாதிரி 2012 இருந்து 2023 வந்து மாத்திருப்பாங்க. நான் இருக்கா? புரியுதா? இப்போ வந்து ஜிடிபி வந்து இந்த மாதிரி வந்து போன வருஷத்தோட 5 வருஷம் கூடிருச்சு, 5% கூடியிருக்குன்னா நீ எதை வச்சு எதை எதை பேஸ் பண்ணி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேசியர் இருக்கும். இப்போ வந்து 2012 வந்து ஜிடிபி வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 105 ரூபா இருக்குன்னு நினைச்சா 5% கூடி இருக்குன்னு அப்படின்றது வந்து நீ எதை வச்சு சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா அந்த 100 ரூபா வச்சுதான், அதாவது அந்த பேசியரை வச்சுதான் வந்து சொல்லுவேன். அந்த பேசியர் வந்து முன்னாடி வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா 2012 2013 வந்திருக்கும். அதை வந்து ரீசெண்டா வந்து 2022 23 வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஜிடிபிக்கு மட்டும் இல்ல, சிபிஐ ஐஐபிக்கு எல்லாம் வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ வந்து மாத்துறாங்க. எதுக்கு வந்து மாத்துறாங்க கேட்டீங்கன்னா மர்ச்சன்டைஸ் ட்ரேட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கும் பேசியர் வந்து 2012-13 இருந்திருக்கும். அதை வந்து 22-23 வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் காமர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த வந்து மாத்துறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. அதோட சேர்மன் பாத்துக்கோங்க, ப்ரொஃபசர் நச்சிகெட்டா அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து அதோட சேர்மன். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும் பிரேசிலும் ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு சைன் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க. 5 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த போஸ்டல் செக்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த போஸ்ட் சம்பந்தப்பட்ட செக்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து வளர்க்கணும். லைக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். உனக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லித்தா, எனக்கு தெரிஞ்ச உனக்கு சொல்லித்தரேன். உன்னோட டெக்னாலஜி வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்க, என்னோட டெக்னாலஜி வந்து நான் வந்து உனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவும் பிரேசிலும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா 5 வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 21 வந்து வேர்ல்டு மங்கோலியன் டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? எத்தனாவது எடிஷன் பார்த்துக்கோங்க? 15வது எடிஷன். இது வந்து வருஷம் வருஷம் வந்து பிப்ரவரி 3rd சாட்டர்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 2012 இருந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி எப்பன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 21 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரி 22 வந்து வேர்ல்டு திங்கிங் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எந்த தீம்கில் வந்து பண்றாங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் இந்த தீமோட பேர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா 23ஆம் தேதி வந்து வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. நம்ம ரயில்வே மினிஸ்டர், முன்னாள் ரயில்வே மினிஸ்டர். சரியா? முன்னாள் ரயில்வே யூனியன் மினிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முகுல் ராய் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அவங்க வந்து இறந்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்கும்ல, இந்த திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களோட ஃபவுண்டிங் மெம்பர் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எஃபிஓன்னு சொல்லுவாங்க. எஃபிஓட ஃபுல் ஃபார்ம் மறந்து போச்சு. இந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் பாத்தீங்களா, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷனா, ஃபார்ம் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன். சரியா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓகேவா? அவங்களோட ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க நேஷனல் எஃபிஓ சமகம் அப்படின்றது அந்த ஈவெண்டோட பேரு. யார் இந்த ஈவெண்ட் வந்து நடத்துறான்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்துறாங்க. எங்க வச்சு நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில வச்சு நடத்துறாங்க. அதான் எஃபிஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். சரியா? நான் வச்சுக்கோங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனோட
ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில வச்சு நடக்குது. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடத்துறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குஸ்தானே நான் இன்னைக்கு பேசணும்.